முப்பெரும் விழா நடைபெற்றது. தமிழகத்தில் மிக பிரபலமான அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு சார்பாக மனித உரிமை தினத்தை முன்னிட்டு முப்பெரும் விழா சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள VMA ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வுடன் ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டி இணைந்து முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் தலைவர்கள், நிர்வாகிகள், துப்புரவு பணியாளர்கள், மகளிர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வின் வெற்றிகரமான 11ஆம் ஆண்டு தொடக்கம், சர்வதேச மனித உரிமை நாள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வின் நிறுவன தலைவரும் மனித புரட்சி நாயகன், சமூக ஆர்வலர் திருமிகு சுந்தரமூர்த்தி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக முப்பெரும் விழாவை வெற்றிகரமாக நடத்தினார். அமைப்பின் துணைத் தலைவர் திருமிகு பாபு அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் பெஸ்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் ஆபீசர் அவார்டு பெற்ற மத்திய அரசின் அமலாக்க இயக்குநரகத்தின் உதவி இயக்குனர் திருமிகு சந்திரசேகர் அவர்கள், ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டியின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட், சமூக ஆர்வலர் ரொட்டேரியன் முத்துசாமி அவர்கள், RC சென்னை போர்ட் சிட்டி தலைவர் ரொட்டேரியன் யூசப் அவர்கள், ஆரியபவன் உரிமையாளர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு விநாயக விஷ்ணு அவர்கள், ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டி செயலாளர் திருமிகு KP விஜயகுமார் அவர்கள், தொழிலதிபர் திருமிகு இன்பசேகர் அவர்கள், வடபழனியில் உள்ள செங்குந்த முதலியார் திருமண மண்டபத்தின் மேனேஜர், சமூக ஆர்வலர் டாக்டர் MA சரவணன் அவர்கள் மற்றும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு ரெயின் கோட் மற்றும் பொதுமக்களுக்கு கொடை வழங்கப்பட்டது. அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு பல வருடங்களாக பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து இன்று வெற்றிகரமாக 11ஆம் ஆண்டை அடியெடுத்து வருகின்றது. பொதுமக்கள் மனதில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்ற ஒரே அமைப்பு தான் அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு. இது மனித உரிமை அமைப்பு. மனித உரிமை அமைப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஏதோ கட்சி நடத்துறாங்க, என்ன அமைப்பு தெரியல அப்படின்னு. சென்னை மாநகரிலேயே நமக்கு இந்த மனித உரிமையை பற்றி தெரியலன்னு சொன்னா, நம்ம சென்னையை தாண்டி செங்கல்பட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அதனால நாங்கள் 10 வருஷமா மனித உரிமையை பற்றி மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றதால எங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சென்னையில் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன் ஃபியூச்சர் தான் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போகலான்னு ஒரு ஐடியா எங்களுக்குள்ளே இருக்கு. மெயினாக இந்த மனித உரிமைன்றது நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ தவறாக எடுத்துக்காதீங்க, ஏதோ டோக்கன் கொடுத்துருக்காங்க, அதை போய் வாங்கிட்டு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிங்க. நாங்கள் ஏன் இலவசம் கொடுக்குறோன்னா, அப்போ தான் நீங்களாம் ஓரளவுக்கு நம்ம சொல்கிறதே கேட்பீங்க. இந்த அமைப்பை பற்றி என்ன சொல்கிறாரு தெரிஞ்சுக்கலாம்.
மனித உரிமைன்றது மனிதனா பிறந்தவன் அத்தனை பேருக்கும் கூடவே பிறந்தது. நமக்கு உண்டான மரியாதை மக்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு காவல் நிலையத்திற்கு போறீங்க, இல்ல ஒரு அரசு அலுவலகத்திற்கு போறீங்க, உங்களை தரக்குறைவா யாராவது பேசினாவே அது மனித உரிமை மீறல். உங்களை வாழ்ந்தே போகன்னு தான் கூப்பிடணும். சொல்ல ஓரமா போய் உட்காரியா, டேய் ஓரமா போட அப்படின்னு சொல்லிட்டு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. காவல்துறையில சில நல்ல அதிகாரிகள் இருக்கிறார், ஆனா எல்லாரையும் கொண்டு சொல்லி பேச முடியாது. குறிப்பா காவல்துறையில தான் மனித உரிமை மீறல் அதிகமா இருக்கிறதாக நான் சொல்ல. ஐநா சபையில ஒரு குறிப்பு இருக்கு. அதனால காவல்துறையில போகும்போது சில நேரத்தில் தனி மனிதன் போனா அவ்வளவு பயம், ஸ்டேஷன்ல திட்டாங்க உட்காரியா. இதே நீங்க மனித உரிமையில இருந்தீங்கன்னா, சார் ஏன் சார் மரியாதைலாம் பேசுறீங்க, அப்போ அவர் கேட்பாரு என்ன நம்மளை எழுத்து பேசலாம், என்னவா இருப்பாரு, சார் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்க. அப்ப ஹியூமன் ரைட்ஸ் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவர் வே ஆஃப் டைப்பை மாத்திப்பாரு. சரி சார், சாரி சார், கொஞ்சம் ஓரமா இல்லை, ரிஸ்பெக்ட் வந்து லேட் ஆகும். ஆனா நீங்க தனி மனிதனா இருந்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில மரியாதையே இருக்காது. தனி மனிதனா போனா எங்கேயும் சாதிக்கவே முடியாது. இல்ல சார் நான் 2 பெரிய கட்சியில இருக்கிறேன், தமிழ்நாட்டு ஆட்ட கட்சியில இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பெரிய கட்சி கூட உங்களை வேலை வாங்கிப்பாங்க தெரியும். நீங்க ஒரு சிக்கல்ல மாட்டீங்கன்னா நீங்களே பணம் கொடுத்தாதான் அந்த தலைமை வேலை செய்யும். மாவட்ட செயலாளரோ, பகுதி செயலாளரோ, வட்ட செயலாளரோ உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இருந்தாதான் ஸ்டேஷன்ல பேசுவாங்க. இல்லை நீங்க எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க அவன் 2 நாள் உள்ள இருக்கட்டும். ஆனா அது போல அமைப்பு இது கிடையாது. மக்கள் பாதிச்சானா உடனே ஓடி பொருளை கொடுக்க வேண்டிய அமைப்பு தான் எங்க அமைப்பு. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியல, ஏதோ போன ஏதோ போஸ்ட் போட்டாரு, உத்தரமூர்த்தி போஸ்டர் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஆனா மற்ற அமைப்பு போல நாங்க இல்லாம மனித உரிமையை முறையா நடத்திட்டு வரோம். இது 11ஆம் ஆண்டு தொடக்கம். மக்கள் நல திட்டங்கள், சர்வதேச மனித உரிமை நாள் 3 சேர்ந்ததுதான் இன்னைக்கு 30 விழாவா வருஷம் நடத்துறோம். ஒரு விஷயம் இருக்கு. உரிமை என்பது பிறர் கொடுத்து நாம் பெறுவதல்ல. உரிமை என்பது கண்மை போன்றது. ஒரு வாழ்க்கையில எப்படி கண்மைன்றது அந்த கருவிழி போன்றது. அந்த கருவிழியை எப்படி நம்ம உலகத்தில் இருக்க காட்சிகள் பார்க்கிறோமோ, உரிமை என்பதும் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துக்கக்கூடிய உரிமை இருக்கு. இது இன்னொருத்தர் கொடுத்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாக்கள், மந்திரிகள், இன்றைய காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் இருக்கும்போது சாதாரண மனிதருக்கும் இந்த பூமியில இந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதி கொடுக்கிறது இந்த உரிமைகள் தான். இந்த மனித உரிமைகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை கடந்த 10 ஆண்டுகளாக மிக வெற்றிகரமாக நடத்தி வரும் இந்த அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் பாராட்டுகள், நன்றி. இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை 4th சிட்டியிலிருந்து வரோம். நான் தான் சார்ட்டர் பிரசிடென்ட். நாங்கள் ரோட்டரி கிளப் 12 லட்சம் மெம்பர்ஸ் உலகளவில் இருக்கு, 232 கண்ட்ரியில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், போலியோ அப்படிங்கிறது இளம்பிள்ளை வாதம் இப்போ 18 வருஷமா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு கேஸும் கூட கிடையாது. அதுக்கு 30,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ரோட்டரி தான் காரணம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, நான் கேள்விப்பட்டேன் சதன் ரயில்வேல ஒர்க் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு நாங்க ரோட்டரிங்கிறது 232 கண்ட்ரியில் இருக்கு, நிறைய சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போலியோ பண்றோம், நிறைய அவேர்னஸ் பண்றோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் ஒரு அமைப்பு வச்சுட்டு ரோட்டரிக்கு ஈக்குவலா பண்ணிட்டு இருக்காரு. அத்தனை பேர் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அதாவது நான் கேள்விப்பட்டேன், வாரம் மீட்டிங் பண்ணுவாராமா. எதுக்கு மீட்டிங்? இந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது எங்க மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைகளோ முடிவு பண்ணி அதை பண்றதுல பெரிய விஷயம். நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க. 30 விழாவாக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு சகோதரர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுந்தரமூர்த்தி அவர்களே, இங்கே வருகின்ற தாய்மார்களே, நண்பர்களே. பின்பு
RRR ஹவுசிங் சார்பாக கேலண்டர் டைரி வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிர் அணி தலைவி புரட்சி பெண் சுகுணா அவர்கள் நன்றியை தெரிவித்தார். அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு பொதுமக்களுக்கு பல இலவச சேவைகளை செய்ய சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சார் வணக்கம் சார். சார் நீங்க நடந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. மனித உரிமை எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில்? இன்றைய நாள் மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் பொன்னான நாள். ஏனென்றால் வருடந்தோறும் முப்பெரும் விழா சர்வதேச மனித உரிமை நாள், பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நாள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த அமைப்பு உருவாகி 11 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு 11 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இன்று முப்பெரும் விழாவாக பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி வெகு சிறப்பாக நடைபெற்ற நாள்தான் இந்த முப்பெரும் விழா, மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் மாநாட்டு விழா. சார் இன்னைக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் யார் யாரு அதை பற்றி சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக வருடந்தோறும் கலந்து கொள்ளும் பாசத்திற்குரிய திரு ஏ சந்திரசேகர், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. திடீரென வேலை பளுவின் காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் கூட்டம் கொஞ்சம் தாமதமாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திரு விநாயகம் விஷ்ணு, அட்வொகேட், ஹைகோர்ட் சென்னை அவர்களும், ரோட்டரி கிளப் போர்ட்ரஸ்ட் சார்பாக கலந்து கொண்ட சி முத்துசாமி, சார்ட்டர்ட் பிரசிடென்ட் அவர்களும், யூசுப் அவர்களும், விஜயகுமார் அவர்களும் இன்று சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு இந்த முப்பெரும் விழா சார்பாகவும், எங்கள் நிர்வாகிகள் சார்பாகவும், இந்த மனித உரிமை இயக்கத்தின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுத்தீங்க சார்? ஒவ்வொரு வருடமும் நலத்திட்டங்கள் வித்தியாசமாக கொடுப்பது இந்த இயக்கத்தின் வழக்கம். கடந்த முறை புடவைகள் கொடுத்து சிறப்பித்தோம். இந்த வருடம் மழையின் காரணமாக மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் உறுதியான, அதாவது கொடை கொடுத்துருக்கோம். கொடைன்னா நீங்கள் நினைக்கலாம் சாதாரண ஃபோல்டிங் கொடை கிடையாது, ஒரு டியூரபிளான உறுதியான கொடை கொடுத்து சிறப்பித்துள்ளோம். இது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்பதை உங்கள் சக்சஸ் டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் நீங்க யாரெல்லாம் கொடுத்தீங்க? பொதுமக்கள் பிளஸ் வந்து சுப்பிரமணியம் கொடுத்தீங்க. என்ன ஸ்பெஷல்ஸ் அவங்ககிட்ட இருக்கு? அதாவது நாங்கள் இயக்கத்தின் சார்பாக கொடுத்தது பொதுமக்களுக்காக. துப்புரவு பணியாளர்களுக்கு எங்களால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரோட்டரி கிளப் சார்பாக அவர்களுக்கு ரெயின் கோட்டும் ரிஃப்ளெக்டரும் கொடுத்து வழங்கியுள்ளார்கள். அதனால் ரோட்டரி கிளப் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துள்ளார்கள். நாங்கள் குடை கொடுத்து மக்களுக்கு இயக்கத்தின் மனித உரிமை விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். சார் இப்போ காலகட்டத்தில் வந்து நீங்க மனித உரிமை வந்து எந்த அளவுக்கு பொதுமக்களிட விழிப்புணர்வு இருக்கு சார்? நான் கூட இப்போ மேடையில் பேசும்போது சொன்னேன், மனித உரிமைன்றது நம்ம சென்னை மாநகரில் பல பேருக்கு இன்னும் தெரியவில்லை. ஏதோ மனித உரிமைன்னு சொல்கிறாங்க, இது கட்சியா என்ன புரியல அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் கட்சி ஆரம்பித்தா உடனே புரியுது, மனித உரிமைனா உடனே புரிய மாட்டேங்குது. அதனால் கட்சிக்கு ஈக்குவலாக நம்மளை நினச்சிக்கின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. ஆனால் கட்சிக்கு அப்பாற்பட்டது, ஜாதி சங்கத்துக்கு அப்பாற்பட்டது என்பது இப்போ தான் மீட்டிங்கில் நிறைய பேர் நான் பேசி முடித்த உடனே கை கொடுக்குறாங்க, இந்த இயக்கத்தில் உறுப்பினராக சேரலான்றாங்க. அதாவது விழிப்புணர்வை இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைய பேர் அதை வந்து புரிஞ்சுக்கின்னு, சார் நான் வந்து சேர்றேன், ரோட்டரி கிளப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க, சார் நானும் வந்து ஜாயின் பண்ணுறேன் சார், நம்மளாம் இணைந்து இந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று உறுதிமொழி அளித்துள்ளார்கள். அதனால் எங்களுடைய இயக்கம் மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தத்தான் இந்த முப்பெரும் விழாவில் நலத்திட்டங்கள் வழங்கி எங்களது மனித உரிமை விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சென்றுள்ளோம். சார் இப்போ வந்து மனித உரிமை எங்கே சார் மீறுது?
நீங்க காவல் நிலையம் சொல்றீங்க, பட் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மீறுது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதையும் நான் இப்போது மேடையில் பேசும்போது சொன்னேன். அதிகமாக வந்து காவல்துறை, ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது ஒரு தனி மனிதனாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காவல் நிலையத்தில் நமக்கு மரியாதை கிடையாது. போய் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாலும் அது வந்து உங்களை வந்து ஒரு மாதிரியாக கேள்வி மேலே கேள்வி கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே குற்றவாளி ஆக்கிடுறாங்க. அதனால தனி மனிதனாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது யோசனை செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மனித உரிமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தற்காப்பு, ஒரு மரியாதை கிடைக்கும். நான் மனித உரிமையில் இருக்குங்க, இந்த கேஸை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு அவங்க கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட மரியாதை நடந்துப்பாங்க, உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அதுதான் தனி மனிதனுக்கும் இந்த மனித உரிமைக்கும் உள்ள வித்தியாசம். தேங்க்யூ.